ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, நம்முடைய சித்தர்களுடைய ரகசியமாய் இருக்கக்கூடிய தீட்சையை குறித்ததான ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரே நாளில் அதை குறித்து நம்ம பேசி முடிச்சிட முடியாது. அதனால் இந்த பதிவு ஒரு நாலஞ்சு பதிவாக தொடரும். தீட்சை அப்படின்னா தீட்சை அப்படின்னா எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய அகத்தியர் அவர்கள் சொன்ன முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தீட்சை அப்படின்னா என்னென்னா, எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த வார்த்தை? இன்றைக்கி இந்த தீட்சை என்ற பேரில் தான் நம்முடைய ஆன்மீகம் அப்படின்ற ஒரு செயல்பாடு நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் நான் ஆரம்பத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு ருத்ராட்சி எனக்கு கிடச்சிது. அது ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், கீழே கடந்தது. அதை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நாள் அதை போட்டுட்டு இருந்தபோது உடனே ஒருத்தர் கேட்டார், என்னப்பா தீட்சை வாங்கிட்டியா? நீ தீட்சை வாங்காமல் ருத்ராட்சை போட்டுட்ருக்க, என்னடா இது? சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் திருநீர் பட்டை போட்டேன். உடனே தீட்சை வாங்காமல் திருநீர் பட்டை போடலாமா? போடக்கூடாது, அலி அப்படின்னாங்க. என்னடா இது புதுசு புதுசாக சொல்கிறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த தீட்சை பின்னாடி போக ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, இந்த தீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரியாததுனால என்னென்னமோ செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் பல பேருக்கு என் நெத்தியை கொடுத்து வாங்கினது தான் மிச்சம். சரி, தீட்சை அப்படின்னா என்ன? தீட்சை அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, திக்கை என்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒன்று. தீட்சை என்பது என்ன அர்த்தம்னா, சுத்திகரிக்கிறது, புனிதப்படுத்துதல், தரம் உயர்த்துதல் என்கிற மாதிரி ஒரு பொருள். எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவரும் தீட்சை பெறக்கூடிய தகுதியான வயது. நம்முடைய வேதங்களில் உள்ள தீட்சைகள் பற்றிய குறிப்புகள் நிறைய காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மரபியலில் வழக்கில் இருந்த தீட்சைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே லோக்கலில் நிறைய பேர் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கிளாஸ், ஒரு 1 டே ஒரு ½ டே கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி நெத்தியில் கை வச்சு ரெண்டு குழி போல் 2 அழுத்து அழுத்தி போட்டு, இந்தா பவர் வாங்கிக்கோ. அதை பார்த்து அப்படியே கூட்டங்கள்லாம் வீட்டில் பார்க்கும்போது அழுவாங்க, கதறுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் அதை சொல்லலை. நம்முடைய சித்தர்கள் உடலை பேணி காப்பதன் மூலமாய் நீண்ட காலம் வாழ்ந்து சிறப்பான பல செயல்களை செய்திட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தேடல்களுக்கு தெளிவான வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு கட்டத்தில் கடந்திட குருவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுது. குருவனுடைய வழிகாட்டுதல் அல்லது உபதேசமே தீட்சைகளாய் குறிப்பிடப்படாது. தீட்சை என்பது வேற, உபதேசம் என்பது வேற. அகத்தியர் தனது 12 காண்டம் மற்றும் அகத்தியர் மாந்திரிக காவியம் என்ற நூல்களில் தீட்சையை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். யாருமே அதை கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். தீட்சைனா என்ன அப்படின்னு கேட்டோன்னா அகத்தியர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தயவான தீட்சை விதி காதி காப்பு தான் பாட வராய்ந்து தெளிந்து பார்த்து செயலான 32 தீட்சை சித்தி செய்த பேர்க்கெல்லாம் ஞான சித்தி சுகமான பாவ வினை அற்று போகும் சோதி சிவ பாதமதை காணலாகும் நயமான எந்தனக்கு உபதேசித்த நற்குமரன் திருவருளே தீட்சை காப்பு அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் நன்கு அறிந்து ஆராய்ந்து தெளிந்து 32 தீட்சைகளை பற்றி சொல்ல போவதாகவும், அது மட்டும் இல்லை, இதை உணர்ந்து யார் ஒருத்தன் சித்தி அடைகிறானோ அவனுக்கு ஞானம் பெருகும், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகுமாம், ஆதி சித்தனான அந்த சிவனுடைய பாத தரிசனம் ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார்.
அப்போ இந்த தீட்சைகளை நற்குமாரனாகிய முருகப்பெருமான் தான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, அது என்ன தீட்சை அது அப்படின்னு பார்க்கலாம். அகத்தியர் அருளிய 32 சிவ தீட்சைகளில் 8 திசைகளை பற்றிய இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தீட்சைகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது சிவ தீட்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீட்சைகளை முறையாக குருவுடைய மூலமாக நம்ம பெற்று அதை ஜெபிக்கும் போது அது சீக்கிரமாக சித்திக்கும் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறார். எப்படி என்ன சொல்கிறாருன்னா, அகத்தியர் தன்னுடைய பாடலில் தீட்சையிலே 32 சிவ தீட்சைதான் ஸ்ரீம் அம் ஓம் என்று லட்சம் ஜெபித்து ஓத காட்சி பெற தேகமெல்லாம் வியர்வை காணும் கான்மாய்கை கண்மாய்கை இல்லையடா கண்டு தேறு ஆச்சுதடா சிவதீட்சை 2 கேளு ஆம் ஓம் இரிம் ரீம் என்று ரீயும் முச்சடா உள்ளடங்கும் லட்சம் மோத முக்தியுண்டாகும் சாத்தியமுண்டாய் சித்தியாமே அப்படின்னு சொல்றார் நம்முடைய அகத்தியர். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல் தீட்சை சித்தி ஆகணும்னா ஸ்ரீம் அம் ஓம், அதான் முதல் மந்திரம். இறைவனுடைய திருக்காட்சியை காணலாம், இறைவனை பார்க்கலாம். அப்ப தேகமெல்லாம் வேர்த்து போகுமா. அப்ப ஆனா இந்த காட்சி கண் மாயை அல்ல, இதை கண்டு தேறுவதே முதல் தீட்சை என்கிறார் நம்முடைய ஹீரோ அகத்தியர் சொல்கிறார். இந்த தீட்சை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். சரி, இல்லை. அடுத்தது 2வது தீட்சை. 2வது தீட்சையை பற்றி என்ன சொல்றாருன்னா, ஆம் ஓம் ஹிரிம் ரீம் என்கிற இந்த மந்திரத்தை லட்சமுறை ஜெபிக்க 2வது தீட்சை தானா சித்தியாகுமா. இதை அப்போ என்ன ஆகுனா, மூச்சு உள்வாங்குவதுடன் முக்தியும் சக்தியும் சித்தியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறார். தன்னுடைய பாடல் அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடைய அகத்தியர் தன்னுடைய பாடல்ல என்ன சொல்றாருன்னா, சித்தியான் சிவதீட்சை 3 கேளு செப்புவேன் குரோம் ஸ்ரீம் ரீம் ரீம் நம் என்று லட்சம் பத்தியாய் செய்து வர மோட்சமாகும் பானுவை போர் தேகமெல்லாம் ஒளியுமாகும் துத்தியும் செய் சிவதீட்சை 4 கேளு துடியுடனே ஸ்ரீங் அங் உங் என்று முக்தி பெற லட்சமுற ஜெபித்தார் சித்தி மோட்சமையா தேவதைகள் பணியுந்தானே அப்படின்னு தன்னுடைய பாடல்ல சொல்றார். என்ன அர்த்தம்னா, இப்ப எத்தனாவது பார்க்க போறோம் அப்படின்னா, 3வது தீட்சை குரோம் ஸ்ரீம் ரீம் ரீம் நம் என்ற இந்த மந்திரத்தை நாம் லட்சமுறை சொன்னோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு சந்திரனை போல ஒளி வீசுமா. அடுத்தது 4வது தீட்சை ஸ்டீங் அங் உங் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது தேவதைகள் உனக்கு பணிபுரியுமா. தன்மை நம்ம உடம்பு மனசு நம்ம உடல் மனம் பெருமா. ஸ்டீங் அங் உங் லட்சமுறை ஓதுன்னா ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அகத்தியரை சொல்றார். அதுக்கு பிறகு தன்னுடைய பாடல்ல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, 5வது சித்தி தீட்சையை பத்தி சொல்றார். பணிந்துதான் சிவதீட்சை அஞ்சும் கேளு பண்பாக யங் வங் ரிங் இருந்தான் துணிந்தோடு லட்சமுறை ஜெபித்தார் சித்தி தொண்டு செய்வார் தேவதைகள் சட்டைக்கும் அணிந்து கொள்வாய் சிவதீட்சை 6 கேளு அன்புடனே சங் ரங் ஆம் என்று லட்சம் குனிந்து நிமிர் தேகமதில் வாசம் வீசும் குணமாகும் தேக சித்தி சுருக்குத்தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய 5வது தீட்சையை பற்றி சொல்கிறாரு. யங் வங் ரிங் அப்படின்னு நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா, நம்ம அதை சொன்னோன்னா 1,00,000 முறை சொன்னோன்னா சித்தி கிடச்சிருமா, அதாவது தீட்சை கிடச்சிருமா ஆட்டோமேட்டிக்காக.
தேவதைகள் ஒரு சட்டையை தருவாங்க அப்படின்றார். ஒரு தேவதைகள் ஒரு சட்டையை தரும் அப்படின்னு, அதை நீ அணிந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. அடுத்தது 7வது, மன்னிக்கவும் 6வது, சங் ரங் உம் ஆம் அப்படின்ற லட்சம் முறை நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்முடைய தேகத்தில் வாசம் வீசுமா. அத்துடன் தேக சுத்தியும் சித்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7, 8 இன்னும் 2 மந்திரங்களை பார்க்க போகிறோம். அகத்தியர் தன்னுடைய பாடலில் தன்னுடைய 7வது 8வது தீட்சையை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, தானே செய் தழுச்சை எழுநீயும் சந்தோஷமாய் ஓது இங் ரங் இவ்வுமென்று லட்சம் மானந்தும் ஈஸ்வரனும் அருகில் நிற்பார் வானவர்கள் மகிழ்வாக வா என்பார்கள். நான் என்ற தீட்சை 8 உற்றுக்கேளு நன்றாக மங் ரிங் ராராவென்று லட்சம் ஆனந்தமுண்டாகும் தேவர் வந்து அன்பாக உன்னை சேர்ந்து அணைப்பாரே அப்படின்னு சொல்றாரு அதனுடைய பாடல். அதாவது இங் ரங் அவ்வு அப்படின்ற லட்சம் முறை இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா மான கையில் ஏந்திருக்கும் சிவன் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து நிற்பார் அப்படின்றார். வானவர்கள் மகிழ்ச்சியுடன் வாவா அப்படின்னு அழைப்பாங்களாம். தேவர்கள் நம்மளை வந்து அழைப்பாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது மங் ரிங் ரா ரா என்று லட்சம் முறை சொன்னோன்னா தேவர்கள் வந்து உன்னுடன் இணைவார்களாம். தேவர்களே வந்து இணைந்து கொள்வார்களாம். இதுதான் தீட்சைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படி. இந்த மந்திரங்களை நேரடியாக நம்ம பொருள் எதுவும் இருப்பதா நமக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் குரூப் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஒவ்வொரு தீட்சையை குறித்ததான விஷயங்களை குறித்து தகவலை நான் கொடுக்குறேன். நிறைய ஜாம்பவான்கள் நீங்கள் பார்ப்பீங்க, நானும் கற்றுக்குவேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து பதிவிடுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் மீதி 8 அப்படியே பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் வந்து டவுட்டுன்னா நம்முடைய பிளேலிஸ்ட்டில் ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் ஆன்சர்னு இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.